SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. நெல்லையில் வெளுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறது கனமழை. மேலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கொட்டி தீர்க்கிறது கனமழை. இது பற்றிய மேலும் தகவல்களை செல்வகுமார் வானிலை ஆர்வலரிடம் கேட்டு பெறலாம். செல்வகுமார் சார், வணக்கம். இந்த 4 மாவட்டங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த 4 மாவட்ட மக்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன, தகவல்கள் என்னென்ன சார்? வணக்கம் அம்மா, வணக்கம். தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகி இலங்கை கடந்து குமரி கடற்பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக கனமழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இந்த நிலையில இந்த காற்று சுழற்சியானது குமரி கடலில் 48 மணி நேரம் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது குமரி முனையிலிருந்து தோராயமாக சுமார் ஒரு 250 கிலோமீட்டர் தொலைவை மையம் கொண்டிருக்கூடிய இந்த காற்று சுழற்சி குமரி முனைக்கு மிக நெருக்கமாக ஒரு 100-150 கிலோமீட்டர் வரைக்கும் நெருங்கி வந்து, அதாவது ஒரு காற்று சுழற்சிக்கு அளவு குறிப்பிடப்படாவிட்டாலும் நெருங்கி வரும் என்பதற்காக இந்த அளவை குறிப்பிடுகிறேன். இது நெருங்கி வந்து பிறகு அரபிக் கடலோர பகுதியை, அதாவது கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதியில் அரபிக்கடலை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தற்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை இன்னும் அதிகரிக்கவே வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது உள்ள வானிலை சூழலை பார்க்கும் பொழுது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, இந்த தூத்துக்குடி, இந்த 4 மாவட்டங்கள்ல மிக கனமழை பொழிவு முதல் அதி கனமழை பொழிவு வரைக்கும் பெய்யும். ஓரிரு இடங்கள்ல, அதாவது மாஞ்சோலை, நாலுமுக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதீத கனமழை பொழிவு கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சமவெளி பகுதிகளில் கூட அதீத கனமழை பொழிவு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலியில கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில 1 மணி நேரத்திற்கு குறைந்தபட்சம் 2 சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக 24 மணி நேரத்தில் எடுத்துட்டா கூட அது ஒரு கிட்டத்தட்ட 30-40 சென்டிமீட்டர் மழை பொழிவு கூட சாதக சூழல் தெரிகிறது. ஆக 2 நாட்களும் சேர்த்து பார்க்கும் பொழுது மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாவட்ட மக்கள், அதாவது திருச்சிராப்பள்ளிக்கு தெற்கே மழை இருந்தாலும் விருதுநகருக்கு தெற்கே தான் அதிக மழைப்பொழிவு தெரிகிறது. இந்த விருதுநகருக்கு தெற்கே உள்ள இந்த மாவட்ட மக்கள், ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கூட மிக கன மழைப்பொழிவு தெரிகிறது. இது கூட பாதிப்பை சமாளித்து விடலாம். ஆனால் தென்கோடியில் இருக்கக்கூடிய இந்த 4 மாவட்ட மக்கள் சற்றே நிதானமாக, பதட்டமடையாமல், தங்களுக்கு தேவையான முக்கியமான பொருட்களை பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு தாழ்வான பகுதியிலிருந்து மேடான பகுதிகளுக்கு சென்றிடுமாறு என்னுடைய அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். ஆகவே மாவட்ட நிர்வாகம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு நல்கி தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த மழைப்பொழிவு திடீர் என்று குறைந்த மணி நேரத்தில் அதிக மழைப்பொழிவு வரக்கூடிய 2 நாட்களுக்கு 48 மணி நேரம் தொடர்ச்சியாக பெய்யும் என்பதன் காரணமாக சாதாரணமாக இதை நினைக்காமல் தாழ்வான, அதாவது ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய, அதாவது தாமிரபரணி கரையோரம் இருப்பவர்களும் நீர் வழித்தடங்களில் இருப்பவர்களும், சாதாரண பகுதிகளிலேயே நகர்ப்புறங்கள்ல நீர் வழித்தடமே அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும் சூழல்ல நீர் தாங்குவதற்கான குடியிருப்பு பகுதிகளில் கூட நீர் தேங்குவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால தங்களுடைய பகுதிகளை எப்படிப்பட்ட பகுதி என்று மக்கள் சிந்தித்து அதற்கு ஏற்றபடி முடிவெடுத்துக் கொண்டு மேடான பகுதிகளுக்கு சென்று 2 நாட்களுக்கு அங்கேயே தங்கியிருந்து வீடு திரும்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைப்பில் வந்து உங்கள் தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி திரு செல்வகுமார். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.